ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா அல்லாஹ், எனக்கு மரணம் என்று வந்தால் இந்த மதீனாவில் நான் மரணிக்க வேண்டும். காரணம், அல்லாஹ்வின் தூதர் கூறினார், கொஞ்சம் எடுத்து பாருங்கள், நம்ம ஊர்லெல்லாம் கபுர்ஸ்தான் இருக்கு, ஏன் மதீனாவில் மரணிக்க வேண்டும்? உள்ளபூர்வமாக கேட்டு பாருங்கள். அல்லாஹ் நமக்கும் அந்த ஜன்னத்துல் பக்கையில் எந்த நபித்தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்களோ, ஜன்னத்துல் பக்கை என்பது மக்காவில் ஒரு கபுர்ஸ்தான் இருக்கிறது, ஜன்னத்துல் முஅல்லா என்று சொல்லப்படும். கிட்டத்தட்ட அந்த கபுர்ஸ்தானுக்கும் ஜன்னத்துல் முஅல்லா ஓரளவுக்கு மிக தூரமாக இருக்கும். இன்றைக்கு அந்த கபுர்ஸ்தானில் எல்லாம் யாரையும் அடக்கம் செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு யார் இறந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ஒரு கபுர்ஸ்தான் இருக்கிறது. மக்கள் எல்லாம் முயற்சி செய்து அங்கு ஜியாரத்திற்கு யாருமே செல்ல மாட்டார்கள். ஆனால் மதீனாவினுடைய கபுர்ஸ்தான் எப்படி தெரியுமா? கிட்டத்தட்ட 10,000 நபித்தோழர்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மகுல்லாஹ் சொல்கிறார்கள், 1,44,000 நபித்தோழர்கள் நபியினுடைய அரஃபாவினுடைய மைதானத்தில் நின்றார்கள். அவர்களிலே 10,000 நபித்தோழர்களினுடைய ஜனாசாவை ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய மதீனத்து மண் சுமந்திருக்கிறது. ஒரு நபித்தோழர் அல்ல, 2 நபித்தோழர் அல்ல. அதற்கு பிறகு ஹசன் பஸ்ரி, அதற்கு பிறகு இமாம் முஜாஹித், அதற்கு பிறகு இமாம் மாலிக், அதற்கு பிறகு இந்த உம்மத்தில் வந்த எத்தனையோ மார்க்கறிஞர்கள், இந்த உம்மத்தினுடைய சிறந்த இறையடியார்கள், அத்தனை நபர்களும் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அந்த இடம். நபியினுடைய ஃபாத்திமா அடக்கம் செய்யப்பட்ட இடம் மதீனா. நபியினுடைய பேர குழந்தை ஹசன் அடக்கம் செய்யப்பட்ட இடம் மதீனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 9 மனைவிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் மதீனா. இந்த உம்மத்தினுடைய 3வது ஹலீஃபா அடக்கம் செய்யப்பட்ட இடம் மதீனா. இந்த உம்மத்தினுடைய சிறந்த நபித்தோழர்கள் அப்துல்லா பின் ஜஹஷ் போன்ற நபித்தோழர்கள் எல்லாம், சாத் இப்னு உபாதா போன்ற நபித்தோழர்கள் எல்லாம், சாத் இப்னு முஆத் போன்ற நபித்தோழர்கள் எல்லாம், சாத் இப்னு ரபீஅ போன்ற நபித்தோழர்கள் எல்லாம், அனஸ் இப்னு நத்ர் என்ற நபித்தோழர்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட இடம் மதீனா. இன்றைக்கும் அந்த கபர்களுக்கு மேலாகத்தான் யார் இறந்தாலும் இன்றைக்கும் அதற்கு மேல் தான் அடக்கம் செய்கிறார்கள். நபியினுடைய மகன் இப்ராஹிம் அடக்கம் செய்யப்பட்ட இடம் மதீனா. இப்படி 10,000 நபித்தோழர்கள், மட்டும் 10,000 தாபியீன்கள், லட்சக்கணக்கான தாபியீன்கள் என்று இந்த மதீனத்து மண் சுமந்திருக்கக்கூடிய ஜனாசாக்கள், லட்சக்கணக்கான ஜனாசாக்கள், சாதாரண ஜனாசாக்கள் அல்ல, இந்த உம்மத்தினுடைய நட்சத்திரங்களை அது சுமந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கால் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நமது ஊரில் எல்லாம் ஒரு கபிரிஸ்தான் இருக்கிறது. ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்யறதுக்கு கொண்டு போவோம். எத்தனை பேர் கொண்டு போவோம்? குறைந்தது ஒரு ஜனாசாவிற்கு ஒரு 3000 நபர்கள் கூடி போனால் கலந்து கொள்வோமா? என்றைக்காவது ஜனாசா என்று வந்தால். ஆனால் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள், ஒரு முஸ்லிம் அல்ல, 2 முஸ்லிம் அல்ல, 3 முஸ்லிம் அல்ல, ஒவ்வொரு வக்து தொழுகை மட்டுமல்ல, 24 மணி நேரமும் அந்த ஜன்னத்துல் பக்கியை கடந்து செல்பவர்கள் எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு லாஹிகூன் யஃபிருல்லாஹு லனா வ லக்கும் அஸ்அலுல்லாஹு லனா வ லக்குமுல் ஆஃபியா. ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யப்பட்ட கபர்வாசிகளே, உங்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும். அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் எங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தை தரட்டும், அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தை தரட்டும். நீங்கள் ஜன்னத்துல் பக்கியில் முந்தி சென்றதை போன்றே அல்லாஹ் எங்களையும் பின்னால் வர வைத்திருக்கிறான் என்று ஒரு நபர் பிரார்த்திப்பதல்ல. மதீனா உருவான காலத்திலிருந்து, அல்லாஹ்வின் தூதர் மதீனாவில் கால் வைத்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான நபர்கள் யார் என்று தெரியாது, எதற்கு பிரார்த்திக்கிறோம் என்று தெரியாது, அங்கு அடக்கம் செய்யப்பட்ட அத்தனை கபர்வாசிகளுக்கும் எத்தனையோ லட்சக்கணக்கான முஸ்லிம்கள், வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் மதீனாவிற்கு வந்தால் அந்த கபருக்கு சலாம் சொல்லாமல், அந்த கபரிலே அடக்கம் செய்தவர்களுக்கு பிரார்த்திக்காமல் திரும்ப மாட்டார்கள். நாம் எல்லாம் நமது தந்தை அடக்கம் செய்யப்பட்ட கபரில் கூட வருடத்திற்கு ஒரு நாள் பிரார்த்திக்கிறோமா என்று தெரியாது. வருடத்திற்கு ஒரு நாளாவது அந்த கபரில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் என்று பிரார்த்திக்கிறோமா என்று தெரியாது. ஆனால் அங்கு அடக்கம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் எனக்கு தரட்டும், அல்லாஹ் இந்த சப்தம் கேட்பவர்களுக்கு கொடுக்கட்டும். ஒரு கால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது ஜனாசாக்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டால், அது மட்டுமா, நமது ஜனாசாக்களில் எல்லாம் எத்தனை நபர்கள் தொழுவார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கூடி போகட்டும், எனது சொந்தம் தொழுவான், எனது சொந்தம் தொழுவான். நம்ம ஜனாசாக்களில் எல்லாம் எனது ஊர்க்காரன் தொழுவான். கூடி போனால் ஒரு 50,000 நபர்கள் தொழுவார்களா? ஒரு 10,000 நபர்கள் தொழுவார்களா? ஒரு கால் நான் மதீனாவில் இன்றைக்கு மக்ரிபில் மரணித்தால்
எனது ஜனாசா அந்த மதீனாவினுடைய முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முஸல்லாவில் நின்று எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நபித்தோழர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினாரோ அந்த இடத்தில் எனக்கு உங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினால் அந்த மக்ரிபினுடைய தொழுகையில் மதீனத்து மண்ணில் எத்தனையோ லட்சம் ஹாஜிகள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு உம்ராவை முடித்துவிட்டு நபியினுடைய பூமிக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்த அத்தனை முஸ்லிம்களும் ஜனாசாவினுடைய தொழுகையில் நான் யார் என்று தெரியாது, எனது முகம் யார் என்று தெரியாது, ஆனால் கண்ணீர் வடித்து பிரார்த்திப்பார்கள், யா அல்லாஹ் இந்த ஜனாசாவை மன்னிப்பாயாக. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், ஒரு ஜனாசாவிற்கு 40 முஸ்லிம்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். கிட்டத்தட்ட உலகத்தினுடைய எல்லா மூலை முடுக்குகளிலும் இருந்து பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கு மேற்கு என்பதாக, பைனல் அஜபி வல் அராப், அரபு மொழி பேசுபவன் அரபி பேசாதவன், அஸ்வதுன் அபியன் கருப்பன் வெள்ளையன் என்பதாக, தவீலுல் கஸீரன் குட்டையன் நெட்டையன் என்பதாக அத்தனை நபர்களும் எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த பாக்கியம் உலகத்தில் யாருக்காவது கிடைக்குமா? சாதாரண ஒரு பாக்கியமா? உங்களுடைய வீடுகளுக்கு சென்றால் ஏன் உமர் ரலியல்லாஹு அங்கு மரணிக்க விரும்பினார்கள் என்பதற்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். காரணம், நமக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எனக்காக வேண்டிய லட்சக்கணக்கானவர்கள் பிரார்த்திப்பார்கள், என்னை தூக்குவதற்கு போட்டி போடுவார்கள். நான் யாரென்றே தெரியாமல் எனக்காக வேண்டி அடக்கம் செய்துவிட்டு உள்ளே நுழையும் பொழுதெல்லாம் எத்தனை லட்சம் மக்கள் வருவார்களோ அத்தனை லட்சம் நபர்கள் நபித்தோழர்களுக்கு சலாம் சொல்வதை போன்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன், அடக்கம் செய்யப்பட்ட ஹாஜ், அடக்கம் செய்யப்பட்ட கபர்வாசிகளே, உங்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் என்பதாக பிரார்த்தனை செய்யாமல் கடந்து செல்ல மாட்டார்கள். அதனால தான் உமர் ரலியல்லாஹு பிரார்த்தித்தார்கள், அத்தனை நபித்தோழர்கள் பிரார்த்தித்தார்கள். கிட்டத்தட்ட 10,000 நபித்தோழர்கள் அங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த மதீனாவிற்கு கொடுத்திருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு, அந்த தேசத்தில் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கலாம். அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எனக்கு மரணம் என்று வந்தால், உனது மக்காவில் கூட அப்படி பிரார்த்திக்கவில்லை. சிறப்பு என்ற ரீதியில் மக்கா உயர்ந்த இடம், அதை எந்த விதத்திலும் அடிக்க முடியாது. ஆனால் மரணித்து நாங்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும், நான் மரணிக்க வேண்டும், நான் வாழ வேண்டும், அந்த இடத்தை மிதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த நபித்தோழர்களில் அதிகமானவர்கள் மதீனாவில் தான் எங்கள் உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றுதான் அத்தனை நபித்தோழர்களும் விரும்பினார்கள். காரணம், நபியை பார்ப்பதற்கு இந்த உம்மத்து வந்து கொண்டே இருக்கும். கியாம நாள் வரை நபிக்கு சலாம் சொல்வதற்கு இந்த உம்மத்து வந்து கொண்டே இருக்கும். கியாம நாள் வரை நபியால் கெட்டப்பட்ட அந்த மஸ்ஜிது நபவியிலே தொழுவதற்கு இந்த உம்மத்து வந்து கொண்டே இருக்கும். வரும் காலமெல்லாம் நம்மையும் மறக்காமல் நமது பாவத்திற்காக வேண்டி அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்ற ஒரு உயர்ந்த நோக்கம்தான். இரண்டாவது, மதீனாவினுடைய ஒரு அடிப்படை.